வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டியோசனா கிச்சனில் பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பாஞ்சியான பனானா கேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேக் டின் ரெடி பண்ணிடலாம். இந்த கேக் டின் ரெடி பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக பட்டர் எடுத்து கேக் டின்னில் ஃபுல்லாக படுற மாதிரி தடவிக்கோங்க. பட்டருக்கு பதிலாக ஆயில் இல்லை நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா ஃப்ளார் இல்லாட்டி கோதுமை மாவு எடுத்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவை கீழே கொட்டிடலாம். இப்போ நமக்கு கேக் டின் ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு லேயர் ஆஃப் சால்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண பவுடர், அது இந்த கலரில் இருக்குது. நல்லா லெவல் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் நம்ம கேக் டின்னை தூக்கி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஏதாவது பிளேட் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ப்ரீகீட் பண்ணணும். நம்ம இந்த குக்கரை ப்ரீகீட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம ப்ரீகீட் பண்ணலாம். இந்த ப்ரீகீட் ஆகிருக்கிற நேரத்தில் நம்ம கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. விஸ்கு வச்சு பீட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 நல்ல பழுத்த வாழைப்பழங்கள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. மிக்ஸில் அரைக்க வேண்டாம், கை வச்சே பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மிக்ஸில் அரைச்சா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் கையிலே வச்சு பண்ணுறது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பனானாவை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற அந்த எக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம். அந்த முட்டையை இதில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். அப்புறமா நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு 1/2 கப் சுகர், சீனி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் ரிஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக உருக்கின வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் மாவு பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். அதுக்காக 1 கப் மைதா மாவு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவை ஆட் பண்ணிக்கிறேன். என் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு, அப்புறம் கொஞ்சமாக சாதா நார்மல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எக்கு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் மாறுறதுக்காக நான் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவெல்லாம் நல்லா சேர்ந்து வர்றது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நமக்கு கரெக்டாக ரெடியாக இருக்குது. நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ கேக்குக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை கேக் டின்னில் ஊற்றிடலாம். கேக் டின் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் டின்லேயே நம்ம ஊற்றிருக்கோம். கேக் டின் நிரம்புற அளவுக்கு நம்ம ஊற்றக்கூடாது. ஒரு 1/2 டின் அளவுக்கு தான் ஊற்றணும். அப்போ தான் கேக் எழும்பி வரும்போது மாவு வெளியே வராது. இல்லைன்னா ஃபுல்லாக நீங்கள் நிரப்பிட்டிங்கன்னா மாவு அதிகமாக வெளியே வந்துடும். அப்புறம் கேக் ஸ்பாயில் ஆயிரும். ஸோ நல்லா மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தட்டி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் கிளியராக இருக்கும். அப்புறமா இந்த கேக் டின்னை நம்ம ப்ரீகீட் பண்ண அந்த குக்கரில் வச்சிடலாம். கேர்ஃபுல்லாக வைங்க, ஏன்னா நல்லா ஹீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளேட் வச்சு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு 40 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கோங்க. எனக்கு 40 மினிட்ஸ் தான் ஆயிடுச்சு.
நம்ம வைக்கிற ஹீட்டோட அளவு பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 35 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமே செக் பண்ணி பாருங்கள். ஒரு குச்சி எடுத்து கேக்கில் விட்டு பார்க்கும்போது குச்சி கிளியராக வந்துடுச்சுன்னா நமக்கு கேக் ரெடின்னு அர்த்தம். எனக்கு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு குச்சி விட்டு பார்க்குறேன். குச்சி ரொம்ப கிளியராக வந்திருக்கு. என்னோடய கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான பனானா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.